அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ரமலான் மாதத்தின் கடைசி தினங்கள்ல இருக்கோம். அதுவும் லைலத்துல் கத்ருடைய இரவை எதிர்பார்க்கக்கூடிய தினத்துல இருக்கோம். அதாவது இன்றைக்கு ரமலான் பிறை 23. இன்றைக்கு செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமல தான் நான் சொல்லப் போறேன். இது ரொம்ப இலகுவானது. ஆனால் அல்லாஹ்விடமிருந்து நாம கேட்கிறத விட அதிகம் அதிகம் பெற்றுத் தரக்கூடியது. ஒரே ஒரு சின்ன அமல் தான். 1 செகண்ட் அமல் உங்களோட வாழ்க்கையவே மாத்தும். இம்மை வாழ்க்கையை மாத்தும், மறுமையினுடைய வாழ்க்கையையும் மாத்தும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அமல தான் நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சஜ்தா. அந்த சஜ்தாவுல செய்யக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, ஒரு திக்ரு. அத நம்ம தூய்மையா நம்ம சொன்னோம் அப்படின்னா, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுல எதை கேட்டாலும் ரப்பு நமக்கு கபூலாக்குவான். நாம வாழக்கூடிய வாழ்க்கை ஆயுசு எவ்வளவு இருக்குதோ அவ்வளவுக்கும் என்ன தேவையோ அதை கேட்டாலும் ரப்பு தருவான். இன்னும் மறுமையில எப்படிப்பட்ட வாழ்க்கை தேவையோ எதை கேட்டாலும் ரப்பு தருவான். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு அமலை தான் நான் சொல்ல போறேன். 1 செகண்ட் அமல் தான். ஆனா ஒட்டு மொத்தமா நம்மளோட வாழ்க்கையவே மாத்தும். இந்த ஒரு வார்த்தைக்காக தான் அல்லாஹ் தாலா நம்மளை ரொம்ப சோதிக்கிறான். இந்த ஒரு வார்த்தைய நம்ம சொல்லக்கூடிய விதத்துல நம்ம சொன்னோம் அப்படின்னா, இந்த உலகத்துல நம்மள விட அதிர்ஷ்டசாலி யாருமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு வார்த்தை. இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் லைலத்துல் கத்ருடைய இரவை எதிர்பார்க்கக்கூடிய இந்த நாள்ல, இரவு நீங்க தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு, ஒரே ஒரு செகண்ட் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சின்ன ஒரு அமல மட்டும் நீங்க செஞ்சிருங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு லைலத்துல் கத்ருடைய இரவாக இருந்தால், இந்த அமல் உங்களுக்கு போதும். வேற பெரிய அமல்கள் செய்யணும், நிறைய அமல்கள் செய்யணும், என்னோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பா மாறுறதுக்கு அப்படிங்கிற எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. இந்த அமல் உங்களோட வாழ்க்கைய மாத்தும். இப்போ இந்த அமல் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நான் அதை பத்தி ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிவாசல்ல இருக்காங்க. நிறைய சஹாபாக்கள் கூடி இருக்கிறாங்க. பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ரசூல்லா சம்பந்தமே இல்லாம ஒரு சஜ்தா செஞ்சு அதற்கு பிறகு அவங்களுடைய துஆவை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். இவங்க தொழுகையும் தொழல, ஆனா திடீர்னு ஒரு சஜ்தா செஞ்சுட்டு துஆ கேட்குறாங்களே, காரணம் என்னன்னு அவங்க எழுந்த பிறகு கேட்குறாங்க. அப்போ ரசூல்லா சொல்றாங்க, இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்தாங்க. வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க, ஒரு சுப செய்தியை சொன்னாங்க. அதனால அல்லாஹ்வுக்கு நான் நன்றி செலுத்தினேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்படி என்ன சுப செய்தி அப்படின்னு கேட்கும்போது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, உங்களுடைய உம்மத்துக்கள்ல யாரேனும் ஒருவர் உங்கள் மீது ஒரு ஸலவாத்த சொன்னா, அல்லாஹ் அவங்க மேல 10 முறை ஸலவாத்து சொல்றான். 10 முறை அல்லாஹ் அருள் புரியறான். அவங்கள துன்பங்கள், வேதனைகள்ல இருந்து தூரப்படுத்துறான். சோதனைகள் நீக்கப்படுது. அவங்களுடைய துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இத கேட்டு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நன்றி செலுத்துறதுக்காக, யாருக்காக? நம்மளுக்கு அல்லாஹ் ஒரு சுப செய்திய சொல்லியிருக்கான். அந்த விஷயத்த கேட்டுட்டு ரசூல்லா நன்றி செலுத்துவதற்காக சஜ்தாவுல விழுந்திருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட ரசூல்லா கிடைச்சதுக்கு நம்ம எல்லோருமே வாழ்க்கை முழுக்க ஸலவாத்த ரசூல்லாவுக்கு தெரிவிச்சுக்கிட்டே இருக்கணும். உங்களோட ஒவ்வொரு துஆவுலயும் நீங்க ரசூல்லாவ சேர்த்துக்கோங்க. அவங்க மேல ஸலவாத்த பொழி யா ரப்பேன்னு நீங்க கேட்டுக்கிட்டே இருங்க. அதுவே உங்களோட வாழ்க்கைய ரொம்ப சிறப்பான பாதைக்கு கொண்டு போகும். இப்போ இந்த ஒரு அமல்ல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்மளுக்கு எப்ப அல்லாஹ் ஒரு பெரிய ஒரு சிறப்ப கொடுக்குறான் அப்படின்னா, கண்டிப்பா அடுத்த நிமிஷம் நம்ம மனசுக்கு பிடிச்ச ஒரு காரியம் நடக்குது அப்படின்னா, அடுத்த நிமிஷம் அல்லாஹ்வுக்கு நன்றிய தெரிவிக்கணும். அப்ப அல்லாஹ் தஆலா நமக்கு எல்லாருக்குமே எவ்வளவு சிறப்புகள கொடுத்திருக்கிறான். நம்ம இன்னும் உயிரோட இருக்கிறதே ஒரு பெரிய பாக்கியம் தான். அதற்கே நம்ம எல்லோருமே நன்றி செலுத்தணும். அதோட நீண்ட ஆயுள கொடுத்திருக்கிறான். சொந்த பந்தங்கள கொடுத்திருக்கிறான். அன்பான உறவுகள கொடுத்திருக்கிறான். நம்ம சாப்பிடுறதுக்கு உணவு கொடுக்கிறான், தண்ணி கொடுக்கிறான். இன்னும் நமக்கு ஆரோக்கியத்த கொடுத்திருக்கிறான் பாருங்க. அதற்கே நம்ம எல்லோருமே நன்றி செலுத்தணும். அதனால நமக்கு அல்லாஹ் தஆலா சோதனைகள கொடுத்திருந்தாலும், இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள கொடுத்திருந்தாலும், கண்டிப்பா எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்க அல்ஹம்துலில்லாஹ்ன்னு சொல்லிட்டு சஜ்தாவுல விழுந்து அவன்ட்ட துஆ செய்யுங்க. சஜ்தாவுல விழுந்துருங்க. ஒரே ஒரு சஜ்தா செஞ்சுட்டு, அதுல அல்ஹம்துலில்லாஹ் நீ எனக்கு கொடுத்த அனைத்திற்குமே அல்ஹம்துலில்லாஹ்ன்னு சொல்லுங்க. ஏன்னா ஒரு ஹதீஸ்ல காணப்பட்டது என்ன அப்படின்னா, அல்லாஹ் சொல்றானாம், ஒரு மனிதனுக்கு குறைவா கொடுத்திருப்பானாம். ஒரு குறைவான செல்வத்தையோ, குறைவான அன்பு கொண்ட நபர்களையோ கொடுத்திருப்பானாம். அப்போ
ஏன் இந்த மாதிரி மனுஷங்களுக்கு வந்து குறைவா ஒரு மனுஷங்களுக்கு குறைவா இன்னொருத்தங்களுக்கு அதிகமாக கொடுக்குற ரப்பேன்னு கேட்கும்போது அல்லாஹ் சொல்லுவானா, இந்த மனுஷன் குறைவா கொடுத்தாலே நன்றி செலுத்துறது கிடையாது. இவனுக்கு நிறைவா கொடுத்தா இவன் மறந்துருவான். அதனால இவனுக்கு போதும் அப்படின்னு நான் நிறுத்தி வச்சிருக்கேன்னு சொல்லுவானாம். அப்போ நன்றி செலுத்த தொடங்கணும் அப்படின்னா, அல்லாஹ் நமக்கு அதிகமா கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கான். அதனால நம்மளுக்கு எவ்வளவு சோதனை இருந்தாலும் சரி, உடல்கள்ல வலி இருந்தாலும், சோதிக்கப்பட்டாலும், அன்பு இல்லாம தவிச்சாலும், இன்னும் எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் எல்லாத்துக்கும் சொல்லுங்க அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு அதிகம் அதிகம் தருவான். ஏன்னா சோதனையில அல்ஹம்துலில்லாஹ் சொல்லும்போது அல்லாஹ் ரொம்ப நேசிக்கிறான். இந்த விஷயத்த கொடுத்தே நன்றி செலுத்துறான் அப்படின்னா, நான் நலவ கொடுத்தா இந்த மனுஷன் எவ்வளவு நன்றி செலுத்துவான் அப்படின்னு அல்லாஹ் அதிகம் சந்தோஷமா நம்மள பார்த்துக்குவானாம். எனவே இன்றைய தினம் நமக்கு கொடுத்த எல்லாத்துக்குமே ஒரு சஜிதாவுல விழுந்து நீங்க ஒரு சஜிதா செஞ்சுட்டு அதில் அல்ஹம்துலில்லாஹ்னு ஒரு முறை சொல்லுங்க. மனதார சொல்லுங்க. இன்னும் ஒரு விஷயம், அல்லாஹ்வுக்கு யாரை பிடிக்குதோ, யாருடைய தலையெழுத்த மாத்த நினைக்கிறானோ, அவங்களுக்கு தான் நன்றி செலுத்தக்கூடிய குணத்தை அல்லாஹ் தருவானாம். எது கிடைச்சாலும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாம். விதி மாற்றம் இருந்தால் மட்டுமே இந்த வார்த்தையை சொல்ல முடியும். சுபஹானல்லாஹ். அதனால உங்களோட வாழ்க்கை மாறணும், உங்களோட விதி மாறணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு இரவு சொல்றது ரொம்ப பொருத்தமா இருக்கும். எனவே இன்றைய தினம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி அவனிடமிருந்து பரக்கத்தையும் ரஹமத்தையும் அதிகம் அதிகம் பெற்றுக்கொள்வோமாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட மேலான துஆவில் என்னையும் சேர்த்துக்கோங்க, எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.